வணக்கம். இப்போ சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அழகன் குளத்துக்கு போயிட்டு வந்தேன். அந்த அழகன் குளம் கீழடிக்கு முந்தினது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அதிகமான அகழ்வாய்வில் அரிய செய்திகள் கிடைக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். பக்கத்தில் தான் ஆற்றங்கரைன்னு அந்த ஊர் இருக்குது. இந்த அழகன் குளத்துக்கு நான் போயிருந்தது அங்கே இருக்கக்கூடிய பள்ளியினுடைய முப்பெரும் விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அதோடு போய் நான் அங்கே இருக்கக்கூடிய வைகை கடலில் கலக்கக்கூடிய இடத்த நண்பர்களோடு போய் பார்த்து வந்தேன். அதை நான் பார்த்துட்டு வந்ததை சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த நிகழ்ச்சியில் பாருங்களேன். வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகை புறப்பட்டு நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்கிற மாதிரி வைகை நடந்த பகுதியை தாண்டி ஓடி வருகின்ற பகுதியை தாண்டி அது கடலில் கலக்குமா கலக்காதான்னு அடிக்கடி கேட்போம். இது கடல். இதுதான் வைகையினுடைய முகத்வாரம். இதாக இருக்குது, இங்கே வரைக்கும் வருது. இந்த இடத்தோட வைகை வந்து நிற்கிறது. அதனால வைகை கடல்ல கலக்காது அப்படிங்கிறாங்க. அதை நம்ம உள்ளூர்ல கூட கேட்டுக்கலாம். இதுல வந்து பெரிய கண்மாய் வந்து சார், சரி சரி, இருந்து இது வருது. பெரிய கண்மாயில வந்து ரீச் ஆகி அந்த மதகு வழியா இது இல்ல, நம்ம இந்த அணப்பட்டின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம பேரணைன்னு சொல்லுவோம், சோழவந்தான் பக்கத்துல. ஆமா, நம்ம வைகை வந்து இது மதுரை வைகை வந்துருது. ஆமா ஆமா, வந்துட்டு அங்க விறகுனூர் வந்து பார்த்திபன் மதகணை, பார்த்திபன் மதகணை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிரும். சரி சரி சரி. அதுல இருந்து மானாமதுரையில வந்து ரெண்டா பிரிஞ்சிடும். அது மானாமதுரையினுடைய அந்த இவங்க விவசாயத்துக்கு, சிவகங்கை மாவட்ட விவசாயத்துக்கு, சரி சரி சரி, அவங்களுக்கு ஒரு லைன் போயிட்டு பாதி வாட்டர் வந்து பார்த்திபன் மதகணை வழியா பார்த்திபன் மதகணையில ரெண்டா பிரியுது. இல்ல, வழக்கமா வந்து வைகை நதி கடல்ல கலக்காது அப்படின்னு ஒரு இது உண்டு. ஏன்னா சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது இந்த நதியா. ஆழகாலத்து விஷத்தை கடைஞ்ச போது சிவபெருமான் வந்து அந்த நஞ்சை எடுத்து சாப்பிட்டாராம். அவருக்கு கொடுத்ததுனால அவரால் உருவாக்கப்பட்ட வைகை நதி அதுல கலக்க மாட்டேன்னு சொல்லிச்சுன்னு சொல்லி, நாரி இடப்பாகருக்கு நஞ்சளித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நாரி இடப்பாகர்னா அவன் உமாதேவி இடப்பகத்துல கொண்ட அவருக்கு நஞ்சு கொடுத்தது இந்த கடல். திருப்பார்கடை அவர் கொடுக்கல, திருப்பார்கடை கிடைஞ்சப்ப வெளியே வந்துச்சு. அவர் உயிர்களை காப்பாற்ற எடுத்து சாப்பிட்ட உடனே தொண்டையில் நிப்பாட்டிச்சு அந்த அம்மா. அந்த விஷம் வந்து அமிர்தமா மாறிடுச்சு. அதனால அமிர்த கடேஸ்வரர்னு அவருக்கு பேரு. இது வந்து கலக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா இங்க அது வந்து உபரி நீர். ஓஹோ, இங்க வந்து ஆமா, கொள்ளிட மாதிரி இல்ல. பூம்புகார்ல வந்து நம்ம ஆடி மாதத்துல இப்ப நீங்க இதுல சிலப்பதிகாரத்துல காணல் வரி வந்து அவங்க இதுக்கு வர்றாங்க. மாதவியும் கோவலனும் கரெக்டா அந்த கடல்ல கலக்கிறத பார்க்கத்தான் வர்றாங்க. கடல் நீராடுதல். இப்ப என்ன அப்படின்னா, இதுல குளிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல திரும்பி வந்து குளிப்பாங்க. இது நன்னீர், இது உப்பு நீர். ஆமா, அது முகத்வாரம்னு அதுக்கு பேரு. இன்னும் சொல்ல போனா முகவை. கரெக்ட் கரெக்ட், முகவைங்கிற பேர் இருக்கு சொல்றது. ஓ அப்படியா, இங்க இருக்கிறது. இந்த இடத்த முக்கியமா காட்டுங்க ராம்குமார். அதாவது இது வைகை வந்து உபரி நீர் வருது. இந்த இடத்துல கடல் நீரோட மோதுது. இந்த கடல் அலை வந்து மோதுது. இது நமக்கு கிழக்கு கடற்கரை தானே. கிழக்கு கடற்கரை. மன்னார்வாடி கூட இதுதான். இலங்கை. இப்ப நமக்கு இலங்கை வந்து இந்த பகுதி தானே. அந்த அந்த முனை
அரிசல் முனை. ஓ சரி சரி சரி. நேரா போற கடல் வந்து அரிசல் முனை வரை. அந்த தனுஷ்கோடி இது வந்து இந்த கடலும் தனி ஐலண்ட், தீவு மண்டபத்தோட வந்து நமக்கு இந்த கடல் வந்து முடிஞ்சிடும். சரி சரி சரி. இது முடிஞ்ச பின்னாடி இந்த வங்காள இன்னொரு பகுதி அப்படியே போய் வடகடலும் தென்கடலும் சேர்ற இடம் தான் அரிசல் முனை. அரிசல் முனை. ஓ சரி சரி சரி. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்முடைய இயல் டிவி, குறிப்பாக ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் நேயர்களை நம்ம வந்து அவுட்டோர் ஷூட்டிங் கூப்பிட்டு வந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கிறோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகன்குளம்ங்கிற அந்த பள்ளி ஆண்டு விழாவுக்காக நான் வந்தேன். என்னை வரவேற்ற நண்பர்கள் எல்லாம் என் கூட வந்து இதை பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் ஆற்றங்கரை என்பது. இந்த அழகன்குளம் தான் கீழடிக்கு முந்தைய சொல்லியலுக்கான ஆதாரங்களுக்கு நிறைஞ்ச ஊர் இந்த ஊர். அதே போல் இந்த ஆற்றங்கரை தான் வந்து வைகை கடலோடு கலக்கின்ற இடம். இது புராணங்களில் சொல்லப்படுற காலத்திலிருந்து சொல்லப்படுற பழைய ஊர். இன்றைக்கும் இங்கே வந்து அந்த கோட்டமேடுங்கிற இடத்துல அந்த அகழாய்வாக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் பல முறை வந்திருக்கிறேன். இப்போ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இதை நான் நேரடியாக பார்க்கறது இன்றைக்கி தான் பார்க்குறேன். வைகை நதி வந்து கடலில் கலக்கிறதுங்கிறது இடம் இதாக தான் இருக்குது. அதனால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புராண ரீதியான ஒரு இடத்துக்கு வந்து பார்க்குறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை தரணுங்கிறது நம்முடைய எண்ணம். இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்த அழகன்குளம் பள்ளியிலே பழைய மாணவர் சங்கத்தினுடைய அமைப்பின் பேரில் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்னை அழைத்த வணக்கத்திற்குரிய ஓய்வு பெற்ற டிஆர்ஓ ஐயா குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சைவ சித்தாந்த செம்மல் எங்களுடைய ஆசிரியர் ஆனந்தராஜ் ஐயா அவர்களுடைய மாணவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களுக்கெல்லாம் நல்ல விருந்தினை தந்து பெருமை சேர்த்த இந்த அழகன்குளத்தினுடைய மேனாள் பஞ்சாயத்து யூனியன் தலைவர் திருமிகு அசோகன் அவர்கள், வழக்கறிஞர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் என்னுடைய வகுப்பு தோழர். அவரும் பெரிய அதிகாரியாக இருந்து, தாசில்தாராக இருந்து, டிஆர்ஓவாக இருந்து ஓய்வு பெற்றவர். நாங்கள் பிஏ எம்ஏலாம் ஒன்றா படித்தோம். ரஷீத் அலி அவர்கள், அதே போல் நண்பர் பிரசாந்த் அவர்கள். இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்படைகிறதுக்கு அவருடைய பெருமுயற்சி ஒரு காரணம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களெல்லாம் இங்கே அழைச்சி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஓட்டுநர் விஷ்ணு அவர்களையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நான் எப்போ கிழக்கு கடற்கரை சாலைக்கு வந்தாலும் என்னோட வரவேற்கக்கூடிய நண்பர்கள் ஜெய்சங்கர் அவர் இன்னைக்கு பணி நிமித்தமாக வெளியே போயிட்டார். அதே போல் ஒரு 20 ஆண்டு கால நண்பர் கூடவே கூட இருக்கலாம், ஆனால் வயசு தெரிஞ்சு போகிறப்ப சொல்லப்படாது. அதனால் அவர் நல்ல ஓவிய ஆசிரியர் திரு ராம்குமார் அவருடைய தமிழ் ட்ரிப்புங்கிற அந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் மகிழ்வோடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கின்றேன். நாங்கள் இப்போ நிகழ்ச்சிக்கு போகிறோம். நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.